வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்கே கிரியேஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூணார் சீரீஸோட ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது சென்னையிலேருந்து மூணாருக்கு ட்ராவல் பண்ண போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகிருச்சு. அதனால் இதுக்கப்புறம் டிலே இல்லாமல் அடுத்தடுத்து சீக்கிரமாக வீடியோஸ் வரும். இப்போ வாங்க நம்ம மூணார் மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கே இந்த விக்கிபீடியா இதோ இருக்குது. மூணாறுங்கிறது கேரளத்து தென் மாவட்டமான இடுக்கி மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து 1800 மீட்டர் உயரத்தில் இருக்குங்க. இந்த மூணாரை பார்த்திங்கன்னா தென்னகத்து காஷ்மீர்னு சொல்கிறாங்களாம். இந்த மூணார் நகரத்தை சுற்றி 3 ஆறு ஓடுறதுனால இதை மூணார்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தேயிலை உற்பத்தி பண்ணுறது, அதாவது இந்த டீ இலை கரெக்டாக தானே சொல்கிறேன், இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுல ஸ்பெஷலுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குது. நிறையா நீங்கள் இந்த இடம்லாம் பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக 3 நாள் பிளான் பண்ணி போனால் தான் உங்களால் சுற்றியே பார்க்க முடியும். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குளிரான மலைக்கு போகணும், மே மாதம் வந்துருச்சுப்பா, ஏதாவது ஒரு நல்ல ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டுக்கு மலைக்கு போகணுன்னிங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் தான் ஞாபகம் வரும். கொடைக்கானலுக்கு பக்கத்துலேயே, அதாவது கேரளா மாவட்டத்தில் சூப்பரான கிளைமேட்டோட இருக்கிறதா இந்த மூணார். இது ஒரு பக்காவான ஹில் ஸ்டேஷன். எல்லாமே இதில் இருக்குங்க. ஒரு ஹில் ஸ்டேஷன்னா என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நாங்கள் பண்ண தப்பு என்னென்னா, மறுபடியும் ரூமை கொட்டை விட்டோம். ஸோ நாங்கள் ஒரு ரூம் பிளான் பண்ணி போனோம். ஆனால் அது மூணாருக்கும் கீழே இருக்குது. மூணார் வரைக்கும் போனதே கிளைமேட் என்ஜாய் பண்ணதான். அதனால் மேலே தான் ரூம் வேணும்னு வேறு ரூம் எடுத்து தான் அதுக்கப்புறம் ஒரு நாளே வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் நீங்கள்லாம் போகிறீங்கன்னா நல்ல ரூமாக பார்த்து முன்னாடியே புக் பண்ணிவிடுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு செப்டம்பர் டைமில் போனோம். பக்காவான சீசன் டைமு. அந்த ஸ்னோலாம் அந்த பனிமூட்டெல்லாம் அப்படியே உங்கள் மேலே அடிக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அது அடிக்கிறது உங்களால் பார்க்கவே முடியும். ஸோ அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த கிளைமேட் அங்கே. ஓகே, இந்த மூணாரை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். இப்போ இந்த மூணாரில் என்னென்னலாம் பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்க, எப்படியெல்லாம் பிளான் பண்ணால் நம்ம இந்த பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்க முடியும்னு நான் எல்லாமே உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். சென்னையிலேருந்து மூணார் வர்றதுக்கு 614 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதாவது 12 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 13 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகலாம். நம்ம 4 நாள் பிளான் பண்ணி போனோன்னா மூணார்லேருந்து 4 டைரெக்ஷனில் சுற்றி பார்க்க முடியும். மூணார்லேருந்து டாப் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற ரூட்டு, அங்கே போகிற வழியிலே நிறையா பிளேசஸ் இருக்குது. மூணார்லேருந்து அட்டுக்காடு ஃபால்ஸ், ரிப்பிள் ஃபால்ஸ் இதெல்லாம் பார்க்குறது. 3வது நாள் அதாவது இப்போ நம்ம போகிற நாள் தேனியில் இருந்து மூணாருக்கு ஏறுற நாள். இந்த தேனியிலேருந்து மூணார் போகிற ரூட்டை தான் இன்றைக்கி நம்ம, அதாவது இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் கடைசியாக நம்ம திருப்பி இறங்குற நாள் அது மூணார்லேருந்து மறையூர் எரவிக்கம் நேஷ்னல் பார்க், அதுக்கப்புறம் லக்கம் ஃபால்ஸ், பழனி இது வழியாக போகிற ரூட்டு. மூணாரில் இந்த 4 டைரெக்ஷனை பிளான் பண்ணி போனால் தான் நம்மளால் சுற்றி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் மூணார் டவுன் சைடில் இருக்கிறது. இப்போ வாங்க நம்ம தேனியிலேருந்து மூணாருக்கு ஏறுற வழியில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். யானைங்களாம் தண்ணி குடிக்கும் இந்த பக்கம். இதோ போது பாருங்க ஒரு காரு. இந்த வரேன். இந்த கார் போட சூப்பராக இருக்குல்ல. அதுதான் காலை ஒரு காலம் வச்சேன். நம்ம உருண்டு விழுந்துட்டோம்னா நான் காலிங்க தான் வச்சுருக்கேன். சொல்கிற பேச்சு உட்காரதுக்கே பயமா இருக்கு. மேலே சூப்பராக இருக்கு. வீடியோ நாய் அழகா பிஸ்கெட் எடுத்துக்கோமா. ஒன்றும் சார்ஜ் இல்லை. அஸ்வினோட ஃபோன் கிளியராக இருக்குது. இந்த தேனியிலேருந்து மூணார் போகிற ரூட் பார்த்திங்கன்னா 85 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். இந்த 3 ஹவர்ஸை உங்கள் லைஃப்லேயே நீங்கள் மறக்க மாட்டீங்க. அழகா இருக்கும் போதெல்லாம் இந்த இடத்துக்கு வராம செந்தில் கொஞ்சம் அழகா இருக்கும் போதெல்லாம் இந்த இடத்துக்கு வராம
நீ அப்படியே அது மாதிரி உட்காராதடா, கொஞ்சம் அப்படி உட்காரு. அப்படி உட்காந்தா அப்படி இருக்கா? இப்படி அப்படி உட்காரு, சோனி மாதிரி உட்கார. அப்படிதான். சூப்பர்ரா, வேற லெவலில் இருக்குடா. அழகாக இருக்கு. மேலே மேலே பார்க்கறதுல அழகாக இருக்கு. ஆமாம். அப்படியே பார்த்துக்கிட்டே இங்கே உட்காந்துடலாமாம்மா? 2 நாள்லாம் பத்தாது போல இருக்கே. அடேங்கப்பா, அங்கே சிறுவாணியில் குளிச்சோம்ல, அந்த டாப் பிளேஸை பார்க்கும்போது அந்த மாதிரியே இல்லை. சூப்பராக கொட்டிட்டு வருது. நண்பர்களே, குதூகலமாகாதீர்கள், இங்கே வந்து குளிக்க முடியாது, ஒன்லி ஃபார் சைட்டிங். அடிச்சுக்கிட்டு போகுது இங்கே. நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு தண்ணி இல்லடா. அது டான்ஸ் எனக்கு ஆட தெரியாதுப்பா. எனக்கும் தெரியாது, நம்ம ஆடுறதான் டான்ஸ். ஆடு ரொம்ப கவுதடா. எக்கோ அடிக்கும். எக்கோ அடிக்கல. அம்மாடே உமாறா பையன் கெத்தா போறான்டா. நம்மளும் டான்ஸ் ஆடலாமா? ஏதோ ஒரு ஸ்டெப் போடலாம் வா. நீங்க பாக்குறது ஃபாரின் கிடையாது, கேரளா. பாருங்க, இத பார்த்தா திருந்துங்க. வீடியோ எடுத்து அப்படியே போறாரு. பூமர் அங்கிள், நீங்க பேசினா மட்டும் அவங்க சரி பண்ணிடுவாங்களா? கமான் கமான் அங்கிள். இன்னும் மூணார் வரல. ஏறும்போது மட்டும் இல்ல, அங்கேயும் உள்ள ஏசி போட்டு. அம்மா மிஸ்ட் செமையா இருக்கு. செம்ம ஜில்லுன்னு இருக்குமா? கை விரைக்கிற அளவுக்கு ஜில்லுன்னு இருக்கு. அங்க பாருங்க, முன்னாடி வர காரே தெரியல. முன்னாடி ஒரு காரே தெரியல. என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்பா கீழே ஃபுல்லா வெள்ளையா இருக்கு. வெள்ளை பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி. அப்படியே வாங்கணும், அப்படியே வாங்கணும். என்ன அவ்வளவு கூட்டமா இருக்காங்க இங்க? அது கூட்டம் இல்லடா, வீடுடா. கார் நிறைய நிக்கும். ஆமா, கூட்டமா இருக்கு. இல்ல வீடு. கார் அங்க. ஆமாமா, இதெல்லாம் கார். அழகா இருக்கு. நாக்கு தெலுசுடா. நாக்கு தெலுதா? ஆந்திராலி அரங்கம். ஆமா, நாக்கு தெல்லு. இது நாக்கு தெல்லுதா? പറയുന്നത് எப்பா நைட்டாவது நல்ல சாப்பாடாவது வாங்கி கொடுப்பா. நான்வெஜ்ஜா? நீங்கள் வந்து மூணார் போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா தேனியிலேருந்து மூணார் போங்க. ஸோ அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபர்காட்டபிள் மெமரியாக மாறிடுங்க. ஓகே, இப்போ நமக்கு இதோட வந்து டே 1, அதாவது முடியல, இப்போ தான் நம்ம வந்து நைட் ஃபுல்லாக ஏறி மூணார் வந்திருக்கோம்.
ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த டாப் ஸ்டேஷன் ரூட் வழியாக இப்போ போயிட்டுருக்கோம். அந்த ரோடு ஃபுல்லாக கூட்டம் வந்தனால அந்த ரோட்டில் இருக்கிற ஒரு பிளேஸை கூட எங்களால் பார்க்க முடியல. ஸோ அப்படியே திரும்பி வந்துட்டோம். அடுத்த நாள் அதாவது இந்த அட்டுக்காடு ஃபால்ஸ், ரிப்பிள் ஃபால்ஸ் இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து வரப்போகிற தரமான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மூணார் போகணுன்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய், டேக் கேர்.